மும்பை வாத்தியின் வணக்கம் பல. காளி கோயில், அன்னை தெரசா இல்லம், ஹவுரா பிரிட்ஜ் நம்பர் 1, ஹவுரா பிரிட்ஜ் நம்பர் 2, பிரின்சப் காட் ரயில்வே ஸ்டேஷன், பிரின்சப் காட் மானுமெண்ட், ஹூக்ளி நதியோட படித்துறை, இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து நிற்கிறோம். இது ஒரு ரோடு. இந்த ரோட பேர் வந்து குயின்ஸ் வே, அதாவது ராணியின் பாதை. இது எந்த ராணியின் பாதைங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு பெரிய கேட்டு. அந்த கேட்டோடைய 2 புறத்திலும் 2 வெள்ளை சிங்கங்கள் எங்களை வரவேற்று கொண்டு இருக்கின்றன. உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இந்த இடம்னு. சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு பெண்ணின் சிலை, அதற்கு பின்னால் ஒரு வெள்ளை மாளிகை. இது கல்கத்தாவினுடைய ஐகான், அதாவது விக்டோரியா மெமோரியல் பேலஸ். இது விக்டோரியா மகாராணியின் நினைவு சின்னம். அதை பார்க்கலாம். கர்சன் பிரபு பற்றி வரலாற்றில் படிச்சிருப்பீங்க. கர்சன் பிரபு பிரிட்டிஷ் இந்தியாவின் வைசராயாக இருந்த பொழுது விக்டோரியா மகாராணி ஞாபகமாக கட்டிய மாளிகை தான் இது. இது 1906 ஆரம்பித்து 1921 முடிந்தது. இது ஒரு பறந்து விரிந்த ஒயிட் மார்பிள் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்கத்தாவுக்கு இந்த விக்டோரியா மெமோரியலை பார்க்க போகணுன்னு விரும்புகிறவங்க தயவுசெய்து திங்கக்கிழமை அன்றைக்கி போயிட வேண்டாம். ஏன்னா திங்கக்கிழமை வந்து அங்கே ஹாலிடே. அதனால் நாங்கள் திங்கக்கிழமை தான் போனோம். அதனால் அந்த பேலஸை வந்து மெமோரியலை வந்து உள்ளே போய் எல்லாத்தையும் எங்களால் பார்க்க முடியலை. வெளியே நின்று தான் பார்க்க முடிந்தது. மேலும் இது வந்து இந்த ரிப்பப்ளிக் டே, ஹோலி, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே, காந்தி ஜெயந்தி, தசரா, கிறிஸ்மஸ், இந்த நாட்களில் வந்து இந்த மெமோரியல் வந்து மூடப்பட்டிருக்கும். அன்றைக்கி ஹாலிடே கொடுத்துருக்காங்க. இந்த மெமோரியல் பேலஸை சுற்றி முழுவதும் க்ரீன் கார்டன் தான். எங்கே பார்த்தாலும் அழகாக வடிவமைக்கப்பட்ட இந்த பிளான்ஸு, தாவரங்கள் ரொம்ப அருமையாக அங்கே இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து இத்தாலியன் மறுமலர்ச்சி பாணி கட்டிடக்கலை அந்த முறையை பின்பற்றி கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது ஆங்கிலத்தில் வந்து இட்டாலியன் ரெனிசான்ஸ் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். அந்த கார்டனில் இருந்த பூச்செடிகளோடு அருகில் அமர்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டோம். இந்த மெமோரியலுடைய 2 புறத்துலேயும் 2 குளங்கள் இருக்குது. அந்த குளத்தின் கரையிலையும் நாங்கள் அமர்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டோம். இந்த விக்டோரியா மெமோரியலில் நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். அதோடு இந்த விசிட்டில் எங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டிப்ஸ் டு டூராக இதை நான் கொடுக்குறேன். அதாவது எந்த இடத்துக்கு நம்ம டூர் போகிறோமோ அந்த இடத்த பற்றி தரவாக நினச்சிங்க, விசாரணை பண்ணிக்கிங்க. எந்த நாளில் போனால் நம்ம ஈஸியாக அதை பார்க்கலாம். அது இந்த மாதிரி இப்போ விக்டோரியா மெமோரியல் ஹால் வந்து மண்டே ஹாலிடே. அந்த மாதிரி ஹாலிடே இல்லாத நாட்களாக பார்த்து செலக்ட் பண்ண சொல்லுங்கள் உங்கள் டூர் ப்ரோக்ராமரை. பணம் செலவு பண்ணி கல்கட்டா வரோம். ஆனால் பார்க்க வேண்டிய இடத்த நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் டூர் ப்ரோக்ராம் ரெடி பண்ணும்பொழுது அதை கவனமாக நினச்சிங்க, மனசில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. இதுதான் நம்ம இந்தியா.
பல மொழி பல மாநிலங்கள் அவற்றின் அதிசயங்களையும் பிரம்மாண்டங்களையும் பார்க்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கட்டாயம் பாருங்கள். சுற்றுலா வீடியோக்கள் இந்த மும்பை வாத்தி சேனலில் தொடர்ந்து வெளியிடுவோம். ஒவ்வொன்றிலும் 3 T உங்களுக்கு கொடுக்கப்படும். டிப்ஸ் டு டூர், அதாவது TTT கட்டாயம் கொடுக்கப்படும். மறக்காமல் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.